அவங்களால எந்த வெயிட்டும் தூக்கவும் முடியாதுங்க, எந்த இதுவும் பண்ண முடியாதுங்க. சாப்பாடு கொண்டு அள்ளி சாப்பிட முடியாதுங்க, கையில் எந்த இதுவும் பண்ண முடியாதுங்க. கால் படுத்ததுலேயே இருந்ததில் காலும் வளைஞ்சிருச்சுங்க, பொண்ணுக்கு வளைஞ்சிருச்சுங்க, பையனுக்கு வளைஞ்சிருச்சுங்க. உட்கார வச்சா உட்காருவாங்க, படுக்க வச்சா படுப்பாங்க. எந்த தாய் தகப்பனுக்கும் இப்படி ஒரு சோகம் வரக்கூடாது. பெத்த 3 பிள்ளைங்கள்ல 2 பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா? பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து தண்ணி பறிக்கிறதுலேருந்து பாத்ரூம் போகிற எல்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி கூட தூக்கி குடிக்க முடியாது, சாப்பாடு ஊட்டி விடணும், டம்ளர் ஸ்பூன் கூட தூக்க முடியாது அவங்களால. நான் தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், துணி மாற்றுறதுலேருந்து நான் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா பிறந்ததுலேருந்து தம்பிக்கு 2 பேர்த்துக்குமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க சார். வீடு எனக்கு இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறேங்க. எனக்கு வீடு வேணுங்க. அது இல்லாமல் வேலை, நான் திருப்பூரில் வேலை செஞ்சுட்டு வாரம் வந்துட்டு போகிறேங்க. எனக்கு வேலையே அங்கே அந்தளவுக்கு கிடைக்கலைங்க. எனக்கு வேலை ஏதோ ஒன்றும் பண்ணி உங்களால் பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க. கரூர் மாவட்டம் மருதம்பட்டி பகுதியை சேர்ந்தவங்க தான் முருகன் முத்துலட்சுமி தம்பதியினர். இவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 3 குழந்தைகள்ல 2 குழந்தை எலும்பு சத்து குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உதவி கேட்டு மனு கொடுக்கவும் வந்திருக்காங்க. அந்த மனு குறித்து அந்த குழந்தைகளுடைய பெற்றோர் பேசக்கூடிய இந்த ஒரு சம்பவம் பெரும் சோகத்தையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல் பிரசன்ஸ் பிஹைண்ட் வித் முத்துமழை சென்னை ஸ்ரீபதாவின் லைவ் இன் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் ரெசார்ட்டில் நடக்க உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்களை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ, கின்னாப்பில் பெறலாம். இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.